மார்க் ஷீட்டில் வந்து டேட்டாவை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு கிராஃப் வரைய போகிறோம். பேர் நான் ஒரு 7 பேரையும் செலக்ட் பண்ணுறேன். பிறகு அவங்களோட எவரேஜ் அல்லது பேரும் 3 மார்க்ஸ் வந்து நான் ஒன்று விட்டு கண்ட்ரோல் அமுத்தி கொண்டு செலக்ட் பண்ணுறேன். இன்சர்ட் சார்ட் வந்தோன்னா மேலே டிசைன் ஃபார்மட் 2 மெனு வந்துடும். அதில் மூவ் சார்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதில் போயிட்டு நாங்கள் நியூ ஷீட்டு கொடுப்போம். மார்க் ஷீட் மார்க் ஷீட் பேர் இருக்கிறதால மார்க் ஷீட் சார்ட். இதில் நாங்கள் ஃபர்தர் மோடிஃபிகேஷன் செய்கிறோன்னு சொன்னோம். ஹெட் சார்ட் எலிமெண்ட் டேட்டா லேபிள்ஸ்ன்னு சொன்னோம். அவுட் சைட் அண்ட் data table with legend keys. Legend வந்து none. குயிக் லேஅவுட்ல போயிட்டு அந்த 9வது எடுத்தால் எல்லாம் மாறுது. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சிருக்கணும். செஞ்சுட்டு பிறகு நாங்கள் மற்றதை கொடுத்துருக்கோம். டேட்டா லேபிள்ஸ் அவுட் சைட் அண்ட் டேட்டா டேபிள் வித் லெஜண்ட் கீஸ் லெஜண்ட் none. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் percentage students. இதை லாஸ்ட்டாக நாங்கள் வரைஞ்ச கிராஃப். ரைட். இந்த கிராஃபில் நாங்கள் இப்போ முதலாவது டிக்கு சயின்ஸ் மார்க்ஸை கிளிக் பண்ண உடனே எல்லா சயின்ஸும் செலக்ட் ஆகும். எல்லா நீல நிறமும் செலக்ட் ஆகிருக்கு. பக்கத்தில் இது இல்லாட்டியும் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் டேட்டா சீரீஸ் ஒன்று பக்கத்தில் வரும். அதில் அந்த பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணால் ஃபில் கலர்லாம் வரும். அதில் சாலிட் ஃபில் தான் இருக்குது. நாங்கள் கிரேடியன்ட் ஃபில்னு கொடுக்கலாம். கிரேடியன்ட் ஃபில் மீன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை மிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ அதில் கொடுக்குறோம் நாங்கள் டார்க் ப்ளூ. இந்த லைட் ப்ளூ இல்லாமல் ஆக்கி விட்டால் இதில் வந்துடும். ரைட். இதை மறுதலையாக்கவும் மேலும். அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கலாம். இங்கிலீஷ் மார்க்ஸ் அப்படி கொடுக்குறோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஓகே. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சில டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் மெனுக்கு போனால் அதை காட்டுது. அதில் அந்த சீரீஸ் கடையில் இடைவெளி வார மாதிரி இதில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இடைவெளி வார மாதிரி ஒன்று கொடுக்கலாம். இது இடைவெளி வாரம். இது கொஞ்சம் 3D இருக்கு. 3D கொடுத்துட்டு கிரேடியன்ட் ஃபில் கொடுப்போம். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணது
ஒரு சீரீஸ் சயின்ஸுங்கிற ஒரு சீரீஸை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ அடுத்தது இங்கிலீஷ்ங்கிறது இன்னொரு சீரீஸ். ரைட் கிளிக் பண்ணும்போது ஃபார்மட் டேட்டா சீரீஸ் தான் வரும். இது இல்லாமல் இந்த கிராஃபோட இந்த உள் பரப்பு ரைட் கிளிக் பண்ணுனா ஃபார்மட் பிளாட் ஏரியான்னு வரும். ஃபார்மட் பிளாட் ஏரியான்னு சொன்னால் அதுக்கும் ஃபீல் கலர் கொடுக்கலாம் தனியாக. மோ கலர்ஸில் போயிட்டு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு லைட் கலர்ஸ் கொடுக்கும். அதுக்கு மேலே வெளியில் உள்ள பகுதி ரைட் கிளிக் பண்ணால் ஃபார்மட் சார்ட் ஏரியா. அதுக்கு சாலிட் ஃபீல் ஏதாவது கொடுக்கலாம், டார்க் கலர் ஏதாவது. இந்த தலைப்புக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணால் ஃபார்மட் சார்ட் டைப்னு வரும். இந்த பக்கம் இந்த இடது பக்கம் எக்ஸ் அச்சில் உள்ள பேருக்கு ரைட் கிளிக் பண்ணால் ஃபார்மட் ஆக்சிஸ் டைப்னு வரும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறதை பொறுத்து இடங்கள் மாறுபடும், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கமாண்ட் மாறுபடும். இது ரைட் கிளிக் பண்ணால் ஃபார்மட் டேட்டா டேபிள், ஃபார்மட் ஆக்சிஸ் ரெண்டும் இருக்குது. ரைட், இது பிளாட் ஏரியா, இது டேட்டா சீரீஸ். இது தனித்தனி காம்பனன்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். இதில் ஃபோன்ட்டை மாற்றுறேன்னா மாற்று, font size, font color எல்லாத்தையும் மாற்று. ரைட், இப்போ இந்த டேட்டா சீரீஸை கிளிக் பண்ணி சயின்ஸை ரைட் கிளிக் பண்ணி டேட்டா ஃபார்மட் டேட்டா சீரீஸ் பெயிண்ட் பக்கெட், அதில் கிரேடியன்ட் ஃபில்லுக்கு பதிலாக பேட்டர்ன் ஃபில்னு ஒன்று, பேட்டர்ன் ஃபில் கீழே கலரும் இருக்கு கருப்பு. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் லைட் ப்ளூ லைட் க்ரீன் எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட பிரிண்ட் ஆகும். அப்போ கிராஃப் வந்து நல்லா இருக்காது. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபில் நல்லது. சும்மா கலரில் போட்டு ஆசையாக அழகு பார்த்த வேலையில் பிரிண்ட் எடுக்கிறது எதுலங்கிறது மாறுபடும். அதனால நாங்கள் அதை எடுக்கிறது தான் நல்லது. ஸ்கூலில் நாங்கள் படிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஃபில் கலர்ஸ் கொடுத்து. எல்லாமே வெள்ளை. அப்போ எங்களுக்கு கலர்ஸை பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து போட்டு கருப்பு கருப்பாக பிரிண்ட் பண்ணி வேலை இல்லை, பேட்டர்ன் கொடுத்தா தான் அதை ரீட் பண்ணுறதுக்கு லேசாக. இதில் போனால் பார்டர் இருக்குது, பார்டரில் போயிட்டு கொஞ்சம் சாலிட் லைன் கொடுத்துட்டா கொஞ்சம் தடிப்பாக வரும். அவுட்லைன் 1 பாயிண்ட், பார்டர் நீல கலர் ஆகி அதை கருப்பாக்கு. இதுக்கும் சாலிட் லைன், மூணுக்கும் தனித்தனியாக கொடுக்கும். தெளிவாக. அடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சஃபியா அச்சியோட அந்த லைன்ஸ். ரைட், அது சாலிட் லைன் கருப்பாக கொடுக்குறேன், டார்க் கருப்பு. அடுத்து டேட்டா டேபிள், அதுலேயும் சாலிட் லைன் நல்ல கருப்பாக கொடுக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டை பிரிண்ட் பண்ணுற முடிவு எடுக்க நாங்கள் அது மாதிரி அதுக்குள்ளே செய்வோம். இதோட ஃபாண்ட் சைஸை பெருசாக எக்ஸ்ஹெச்டு பேரை பெருசாக எக்ஸைஸ் டைட்டில்னு சொல்கிறது. ரைட், எல்லாம் தெளிவாக பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ டேட்டா ஷீட்டுக்கு வருவோம். இப்போ நாங்கள் நேம்ஸ் அந்த 7 பேரும், அடுத்தது தமிழ் பாடம் மார்க்ஸ் ஒரு பாடம், அடுத்து நாங்கள் பைகிராஃப் வரைய போகிறோம். பைகிராஃப் 3D இன்றைக்கு வரைஞ்சோம் நாங்கள் 3D, அதையும் தனி ஷீட்டு கொண்டு போவோம்.
தமிழ் சார்ட் குயிக் லேஅவுட்ல போயிட்டு அந்த முதலாவது ஆப்ஷன் கொடுத்தோன்னே பெர்சன்டேஜ் உள்ளுக்கு வந்துடும். பெர்சன்டேஜ் அந்த அதுகளை செலக்ட் பண்ணி நாங்கள் ஃபொண்ட்டை பெருசாக்குவோம். அன்றைக்கி சும்மா வரைஞ்சி மட்டும் தான் பார்த்தோம், இப்போ தான் அதில் மாடிஃபை பண்ணுறோம். ரைட், ஓகே. இப்போ எல்லாமே ஒரு சைஸுக்கு வந்துட்டு, ஆனால் சில இடத்துல விளங்க மாட்டேங்குது. முதல்ல போல்ட் பண்ணுவோம், சில இடத்துல விளங்க மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்த திரும்ப கிளிக் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகும். அது மட்டும் செலக்ட் ஆகிற நேரம் அதுக்கு நாங்கள் கலர்களை மாற்றிக்கிறோம். விமல் ஃபொண்ட் விளங்க இல்லை, ஹஸ்லி ஃபொண்ட் விளங்காமைக்கு நாங்கள் மாற்றிட்டோம், ஜெகனுக்கு மாற்றோம், மற்றதுக்கு நார்மலாக விளங்கு. ரைட், இது 3Dலாம் நாங்கள் அன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணி ஃபில்லில் வந்து பேட்டர்ன் ஃபில்லும் கிரேடியன்ட் ஃபில்லும் பார்த்தேன். பிக்சரோ டெக்ஸ்சர் பார்க்கல, டெக்ஸ்சர் ஃபில் இருக்கு. இதில் இருக்கு டெக்ஸ்சர் வேண்டிய ஏதோ ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கலாம். அடுத்தது கிளிக் பண்ணி அடுத்த டெக்ஸ்சர். அதில் டெக்ஸ்சர் இருக்கு நிறைய. அதே கொடுக்கலாம். அதே போல் பிக்சரும் கொடுக்கலாம். பிக்சர் கொடுக்குறோன்னா இதில் ஃபைல் இருக்கு பட்டன். அது சும்மா நான் கண்ட்ரோல் வந்து அது இல்லை, எக்ஸ்ட்ரா வருவது அது இல்லை. இந்த ஃபைல் இருக்கிற பட்டனை பாருங்கள், வட்டம் போட்டு காட்டு. அதில் கிளிக் பண்ணால் ப்ரௌஸ் பண்ணுறது வரும். அப்போ நாங்கள் அந்த கிராஃப் வரைஞ்சிக்கிற தரவுகளை பொறுத்து நாங்கள் அதில் படங்களை கொடுக்க. தேயிலை ஏற்றுமதி என்று சொல்லி தேயிலை, ரப்பர், கொக்கோ போன்ற அந்த ஏற்றுமதி பொருட்களோட கிராஃப்ட்னு சொன்னால் அப்போ தேயிலையோட ஃபோட்டோ எடுத்து தேயிலைக்கு அது கொடுக்கலாம். ரப்பர் மரத்தில் ஃபோட்டோ எடுத்து ரப்பர் மரத்துக்கு கொடுக்கலாம். உதாரணம். பட் எல்லாத்துக்கும் எல்லா படத்தையும் கொடுத்து கோடி ஆக்குறதுல பொருத்தமாக இருந்தால் தான் கொடுப்போம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இதெல்லாம் கொடுத்து காட்டுறேன். படம் கொடுக்கலாங்கிறதுக்காக படத்தை கொடுக்குறது இல்லை, பொருத்தமாக இருக்கும். அந்த டேட்டா வந்து அதுக்குரிய சார்ந்த டேட்டாவை இருக்கணும், இல்லாட்டி அதில் கொடுத்து வெளியே. ரைட், ஓகே. படம் கொடுக்கலாம்ங்கிறதுக்காக காட்டிக்கிறேன். solid கார்டன் கொடுக்கலாம், கிரேடியன்ட் ஃபில்னு கொடுக்கலாம். இப்போ இது கிரேடியன்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? 100 டினுக்கு நம்ம கிரேடியன்ட் ஃபில் கொடுப்போம், அப்படி வரும். கிரேடியன்ட் கொடுக்கலாம், பேட்டர்ன் கொடுக்கலாம் 3, டெக்ஸ்சர் கொடுக்கலாம் 4, பிக்சர்ஸ் கொடுக்கலாம் 5 வகையான இருக்கு. சாலிட், கிரேடியன்ட், டெக்ஸ்சர், பிக்சர், பேட்டர்ன். பொருத்தமானது கொடுப்போம். ஓகே, டேட்டா ஷீட்டுக்கு வருவோம். நான் நியூ ஷீட் நடக்கிறேன். இந்த ஷீட் அப்படி இருக்கட்டும். கிளாஸ் 1 சிமான், அனாத், அஷானி, முஷ்கா, ஆசிப், அப்துல் ரஹீம்,
அது கொஞ்சம் பெருக்கலாம். ரைட். மார்க்ஸ் வந்து 87, 88, 94, 82, 98, 80, 86. இன்னொரு கிளாஸ், கிளாஸ் 2. அதில் வந்து அகார், யாசி, முன்சிப், பேசிகன், ரவி, வேறு போடு. போடுமே. ரைட். அந்த கிளாஸில் மார்க்ஸ் வந்து முடியுது. 2 கிளாஸ். நான் இது கிராஃப் வரையும். கிளாஸ் 1. இதுக்கு வரையும் insert graph. Class 2. இந்த கிளாஸ் 1ஐயும் கிளாஸ் 2ஐயும் வச்சு பார்த்து என்ன நினைக்கிறீங்க? பேரை மாற்றுவோம். அப்துல் ரஹீம் இந்த பேரை மாற்றுவோம். அஷ்ரப். பாருங்க, ரெண்டு கிராஃபையும் வச்சு நினைக்கிறீங்க. நோட்டீஸ் போர்டில் போட்டிக்கான்னு வச்சுக்கிறீங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல இதை போட்டிக்கலாம், அடுத்த கிளாஸ் ரூம்ல இதை போட்டிக்கலாம். இப்போ பார்க்குறவர்களுக்கு எப்படி விளங்குது? ரெண்டுமே ஈக்குவல், ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ நல்லா இருக்கு ரெண்டு கிளாஸும். ரெண்டு முடிவு எடுத்தா சரியா? இப்போ முதலாவது கிளாஸை பார்க்குறாரு. முதலாவது கிளாஸை பார்க்குறாரு. எல்லாம் 80க்கு மேலே தான் எடுத்துக்கிறோம். ஒரு ஆள் தான் 80 எடுத்துக்கோ, மற்ற எல்லாம் 80க்கு மேலே எடுத்துக்கோ. எல்லாம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு போகிறோம். அதே மாதிரி தான் தெரியுது. இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அட்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் இங்கே கிராஃப் வந்து 60க்கு வரைய போட்டிக்குது, இங்கே 120க்கு வரைய போட்டி. சொல்ல விளங்குதா இல்லையா? ரைட். அப்போ அதில் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அப்போ கிராஃப் வரையும் போது கவனமாக வரையணும். இல்லாட்டி அந்த கிராஃப் வரைகிறதே வந்து நம்பர்ஸில் காட்டுறதை விட படங்களில் காட்டும்போது தெளிவாக புரியுங்கிறதுக்காக தான் படங்களில் அந்த கிராஃபில் வரைகிறது. ஆனால் அதே கிராஃப் பிழையான கருத்தையும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள. ஸோ இதில் அந்த கிளாஸையும் ஒரு இதாக எடுத்திருக்கு. நம்ம இந்த மர்ஜ் பண்ணதால் அப்படி எடுத்திருக்கு. நம்ம அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த ரைட் எக்ஸிஸில் கிளிக் பண்ணி ஃபார்மட் எக்ஸிஸ்ன்னு கொடுத்தோன்னா பக்கத்தில் வரும். அதில் வந்து மேக்சிமம் டிகிரி பாருங்கள், அது 120 இருக்குது. அதை 100 ஆக்குறோம். ரைட், ஆக்கி என்டர் பண்ணால் 100க்கு வரையப்படும். அதே மாதிரி இதையும் நாங்கள் ஃபார்மட் எக்ஸிஸுக்கு போயிட்டு அதை 100 ஆக்கும். இப்போ தான் ரெண்டும் ஈக்குவல். இந்த கிளாஸ் ரொம்ப மோசம்னு இப்போ தான் விளங்குது. எல்லாருமே 50க்கு போகிறோம். ரெண்டுமே 100க்கு வரையப்பட்டி. ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தா அதுல மேக்சிமம் வெளியுக்கு கொஞ்சம் கூட தான் எடுக்கும் கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக. ஆகவே நாங்கள் தான் அதில் வெளிப்பாரிக்கணும் எவ்வளோவுக்கு வரையணும்னு சொல்லி. விளங்குதா? அது மேக்சிமம் வேல்யூ.
மினிமம் வேல்யூ 0 தான் ரெண்டும், மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டும் 100. ரைட். இப்போ இன்னொரு டேட்டாவை பார்ப்போம். இது ஒரு உதாரணம். அப்போ அந்த எடிட் பண்ணணும், எக்ஸிஸ்ட் இதை வேல்யூஸ் எடிட் பண்ணணும், அது கட்டாய தேவை. ரைட். இன்னொரு வேல்யூவை பார்ப்போம். கேண்டிடேட் 1, கேண்டிடேட் 2. ரைட். இதில் வந்து 25,89,123 ஓட்டு எடுக்கிறார். இவர் 25,88,947 எடுக்கிறார். ரெண்டுக்கும் கிராஃப் வரைங்க. இங்க பாருங்க, மினிமம் அமௌண்ட் எத்தனை இருக்குது? 25,88,850. அப்பதான் இந்த டிஃபரெண்ட்டை பார்க்கல சொல்றேன். அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்க, அது நல்ல விஷயம். இதை நாங்க இப்படி வச்சிருந்தீங்க, மினிமம் 0 இப்படி இருக்கு, யாரு கூடன்னு விளங்கவே மாட்டாது. ஆனா அவங்களுக்கு ஒரு 200 செகண்ட் தான் வித்தியாசம், 100 செகண்ட் தான் வித்தியாசம். அது கிராஃப்ல ரெண்டுமே சமனாதான் தெரியும். 0ல ஆரம்பிச்சு 25 லட்சத்துக்கு போனோம் விளங்குதான். அது ஆட்டோமேட்டிக்கா அது சரியா எடுக்காட்டி நம்ம சரி செய்யணும். அப்போ 25,88,800 எடுத்தால் தான் டிஃப்ரெண்டா பார்க்க. அவர் எடுத்த ஓட்டுக்கும் இவர் எடுத்த ஓட்டுக்கும் என்ன வித்தியாசம், யார் முன்னிலை இருக்கிறீங்க. அப்படி 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். எல்லாருமே கணிசமான தொகைக்கு மேல எடுத்துப்போம். அப்போ அந்த கணிசமான தொகைங்கிற அந்த தொகைக்கு தான் நாங்க 0 மினிமம் அமௌண்ட் செய்யும் செட் பண்ணோம். அப்பதான் டிஃபரன்ஸ் பார்க்க கிராஃப். ரைட். அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது கவனத்துல கொள்ளுங்க. ரைட். இப்போ இந்த டேட்டாவை நாங்க செலக்ட் பண்ணி இன்சர்ட் லைன் கிராஃபும் வரையணும். லைன் கிராஃப் உங்களுக்கு தெரியும், லைன் கிராஃப்னா என்ன? ரைட். அப்படியும் பார்க்குறது அந்த கிராஃபை தரவுகளை இப்படியும் பார்க்குறது. ஓகே, அப்படி இருக்கு. நான் நியூ ஷீட் எடுக்க போறேன். உங்களுக்கு தெரியுமா, நுஸ்காக தெரியும், y சமன் mx சக c தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நுஸ்கா இல்லையா? ஓ சார். எங்க கேள்விப்பட்டீங்க? சோஷியல் ஸ்டடிஸ் பாடத்துல தானே? மேத்ஸ். மேத்ஸ்ல. சார் கேரக்டர் சிம்பிள் இல்லையா சார் வரும்னு? ஓ எஸ், நான் சும்மா போட்டேன். பவிஜாத், உங்களோட கிளாஸ் இல்லை இது, கிளாஸ் குரூப் 1. நான் கொஞ்ச தால உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் கிளாஸை. பவிஜாத், நான் சொன்ன விளங்குச்சா? நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ரைட். இந்த கேள்வி இந்த முறை யூனிவர்சிட்டியில் டிகிரி எக்ஸாமுக்கு வந்துச்சு, ஆன்லைனில் தான் நடந்துச்சு. அப்போ அந்த எக்ஸாம் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்துட்டு அந்த கேள்விக்கு எப்படி கூட தெரியாதுன்னு சொல்லி அப்போ தான் அதுக்காக இல்லை, நான் எல்லாம் செஞ்சு காட்டுறேன் எல்லாருக்கும். மீடுரன் வந்து நாங்கள் 3 5 கொடுப்போம். சி வெட்டுத்துண்டு 3 கொடுப்போம். இது 5 அதை 3 கொடுப்போம். ரைட். இப்போ எக்ஸ் ஒய். ரைட். ஸ்கூல்ல படிச்சதுன்னா வரைவு படிச்சோம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? எக்ஸுக்கு -15
-14 என்ற ஒரு ரேஞ்சுன்னு கொடுக்க போகிறோம். அப்படி இழுத்துட்டு போனால் தெரியும் உங்களுக்கு, குறைஞ்சிட்டு போகும், இந்த கூட்டிகிட்டு போகும். போயிட்டு நான் +15 வரைக்கும் கொடுக்குறேன். ரைட். அப்போ எக்ஸை நாங்கள் உதாரணத்துக்கு போட்டால் எக்ஸ் வந்து -15 இருக்கும் போது y எத்தனைன்னு பார்ப்போம். ரைட். முதல்ல எக்ஸ் வர்க்கம் இல்லாமல் எக்ஸை பார்ப்போம். mx அகசி. ரைட். இப்போ அந்த மேலுள்ள வரைவுப்படி எக்ஸ் வந்து 15 இருந்தால் y எத்தனைன்னு பார்க்கணும். அப்போ ஈக்குவல் எம்முக்கு வந்து b3 அதில் வந்து b வந்து மாறக்கூடாது, டாலர் போடுறேன். அப்போ m போட்டாச்சு. தர எக்ஸ் அது வந்து b6 அதுவும் போட்டாச்சு. சக சி அது வந்து b4 இப்போ போட்டோமா. எம்எக்ஸ் சக சிக்குரிய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டோமா. கொடுத்தா இப்போ வைட வேல்யூ அன்னைக்கு வரும். ஒத்துக்கொள்றீங்களா? வைட வேல்யூ அங்கே வரும் -4. இதே ஃபங்க்ஷனை நாங்கள் காப்பி பண்ணி விட்டா எல்லா வைட வேல்யூவும் வந்து. இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் நாங்கள் வரைய வேண்டியது இன்சர்ட் ஸ்கேட்டர் ஓ XY என்கிற அந்த கிராஃப்ல உள்ள நார்மல் கிராஃப் வரைங்க. இப்படி 3ல வெட்டும், மீடியில் வந்து 3, 5ல வெட்டும், மீடியில் 3, ஏதோ ஒன்று மாறி. ரைட். இது விளங்குச்சா? இது விளங்காதா இருக்க சொல்லுங்க டக்குனு. எங்களுக்கு சமன்பாடை தந்தா நாங்கள் இப்படிதான் என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் பெருமதியில் எக்ஸு கொடுத்து போட்டு வைய காணுவோம். வைய கண்டு கிராஃப் வரையும். இந்த புள்ளிகளை மார்க் பண்ணி சொல்லுங்க. டாலர் மார்க் பிக்கு மட்டும் போட்டா போதுமா சார்? 3க்கு போட தேவையில்லையா சார்? 3க்கு போட தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். படிச்சு மறந்துட்டீங்க. நான் கீழ் நோக்கி காப்பி பண்ணலையே, வலது பக்கத்தை நான் காப்பி பண்ண போறோம். அப்ப பி மட்டும் தான் மாற பார்க்கும். அதனால தான் பிக்கு மட்டும் போடும். ஒரே ரோல தானே போயிட்டு இருக்கணும். அதனால 3 வந்து 3 ஆகவே தான் இருக்கும், மாறாது. மாறுண்டு கண்டா போடும், ஆனா மாறாதுங்கிறதால போடும். அது சரியா? அப்ப அது சரி. ரைட். இப்போ நான் அந்த கிராஃபை குழப்பாம காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்து இங்க பேஸ்ட் பண்றேன். அது பிள்ளையான வேல்யூஸ் தான் வரும். அதுக்குரிய இது வந்து mx வர்க்கம். mx வர்க்கம் வந்தா என்ன வித்தியாசம் வரும் சொல்லுங்க டக்குனு. யாராவது கட்டிக்கிறாரு? அனாத் நம்ம வைக்குரிய ஃபங்க்ஷன் கிராஃப் பரபோலா ஆகும் சார். ரைட், வெரி குட். அவ ஈக்குவல் எம்முக்கு வந்து பழையபடி $b3 தர எக்ஸ் வந்து இங்க மேல இருக்கு b10 சக இல்ல அதுல வர்க்கமே. வர்க்கம் போடுறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக சி போடணும். அப்போ $b4 கொடுத்தா அதுக்கு 680ங்கிற வெளி வருது. அப்படி பண்ணா அப்படி ஒரு வெளி வரும். பிளஸ்ல இருந்து பிளஸ், மேல வந்து மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போச்சு. ஸோ இந்த ரெண்டு வரியையும் செலக்ட் பண்ணி நான் கிராஃப் வரைஞ்சால் வளைஞ்ச அந்த சொன்ன மாதிரி கிராஃப் வரும். வளைவான கிராஃப். இந்த வளைவை தலைகளா மாத்திரம் என்ன செய்யணும்? எதுக்கு செய்ய வரும்?
எக்ஸு இல்ல வைக்கா 5 எம்முக்கு எம்முக்கு சய வரும். எம்மை மாற்றி விட்டோன்னே அதுவும் மாறிட்டு இந்த இதுவும் மாறிட்டு கோடு. எம் வந்து மைனஸ் வேல்யூவா இருந்தா தலைகீழ வரும் வளைவு. சரிதானே? சிம்பிள். ஓரளவு படிக்கிற நேரம் இந்த எக்ஸல் படிக்கிறதுக்கே டக் டக்குன்னு இதுலயே வரைஞ்சி போட்டு கிராஃப் வரைஞ்சி விட்டுக்கிது. ஏன்னா XY கிராஃப்